மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். வட மாவட்டங்கள் முழுக்க மழை பேரிடர் காரணமாக, புயலின் காரணமாக தொடர்ந்து மக்கள் பாதிப்படைச்சு வந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சாலையில இறங்கி போராடுறாங்க. இந்த மாதிரியான கால சூழ்நிலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அவங்களுடைய ஈடுபாடு அல்லது அவங்களுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கு சார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தினுடைய எம்பியாக இருப்பவர்கள் திருமாவளவனும் ரவிக்குமாரும் வெள்ள பேரிடர் காலத்தில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் ஜாதி வேற்றுமைகளை மறந்துவிட்டு ஜாதி ஒழிப்பு போராளிகளாக வெள்ள நிவாரணத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக அதிரடியாக களத்தில் இறங்கி மக்களை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு டைலாக விட்டுருப்போமே. இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த பக்கமே போகலையே அப்படின்னு அவங்களே புலம்பிட்டு இருக்காங்க. யாருக்கு? விழுப்புரம் எம்பி ரவிக்குமாருக்கும் சிதம்பரம் எம்பி திருமாவளவனுக்கும் ஆதரவாக தொடர்ந்து ஊடகங்களில் பேசுகின்ற அவங்க எல்லாமே இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சியாளர்கள் வருவதற்கு முன்பே அன்புமணி ராமதாஸ் அங்க போய் பார்த்துட்டாரு. இப்ப என்ன அவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல நாம அன்புமணி ராமதாஸை எப்படி தவறா சித்தரிக்கலாம், அவரை பத்தி எப்படி மோசமா சொல்லலாம். ஆக இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க எல்லாரும். யாரு? திமுகவிற்கும் திருமாவளவனுக்கும் முட்டு கொடுத்து ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருப்பவர்கள். நான் என்ன கேக்குறேன், இவங்க எல்லாம் இதுக்காகவே பிறந்தீங்களா? நீங்க ஒரு படத்துல வடிவேலு கேட்பானே, எங்கிட்ட சரசமாறதுக்கே உங்க அப்பா ஆத்தா உங்களை பெத்து விட்டாங்களாடான்னு. அந்த மாதிரி பண்றதுக்குன்னே இவங்க எல்லாம் இருக்காங்களோ, அதுக்காகவே அவங்க அப்பா ஆத்தாலும் இவங்களை பெத்து விட்டு இருக்காங்களோ அப்படின்லாம் கேட்க தோணுது. ஆனா அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப விழுப்புரத்துக்கு போயிட்டாரு. இப்ப நான் சொல்லிடுறேன், அன்புமணி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போயிட்டாரு, அந்த மக்களை சந்திச்சிட்டாரு, அந்த மக்கள் மத்தியில பேசிட்டாரு. அங்க போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு 2-3 இடத்துக்கு மட்டும் போயிட்டு அவரால் முடியல போயிட்டாரு. சென்னையில போய் உக்காந்துக்கிட்டு நான் உத்தரவிடுகிறேன், நான் கையெழுத்து போட்டா மழையெல்லாம் நின்று போயிடும், நான் கையெழுத்து போட்டா வெயில் அடிக்காது, கடல் அலைகள் தனக்கு கட்டுப்படும் நினைத்த கேன்யூட் மன்னன் மனப்பான்மையில் முதலமைச்சர் இருக்காரு. இப்ப அன்புமணி போய் அந்த மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வந்துட்டாரு. நரிக்குறவர்கள் அன்புமணி கிட்ட முறையிடுறாங்க, நாங்க ஒரு குறைந்த அளவான குடும்பங்கள் தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நில பட்டா கொடுத்தாங்க, அதுக்கு பின்னால வீடு கட்டுறதுக்கு கூட எதையும் அவங்க செஞ்சு கொடுக்கல, இப்ப நாங்க மலையில தான் நின்றுட்டு இருக்கிறோம், மழை வெள்ள பாதிப்புக்கு ஆளாகி நின்றுட்டு இருக்கோமே, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறாங்க. இத பார்த்துட்டு நாளைக்கு என்ன பேசுவாங்க தெரியுமா? இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் திமுக கூட்டணிக்கும் தொடர்ந்து முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க? அன்புமணி அவருடைய ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு மட்டுமே போய் ஆறுதல் கூறிவிட்டார், ஆகவே அன்புமணி ஜாதி வெறி தலைவர் அப்படின்னு. நாம என்ன கேட்கிறோம்? விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்தவருடைய வாக்குகள் அதிகமாக இருப்பதால் தான் அங்க இந்த 2 தொகுதிகளும் தனி தொகுதிகளா தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கு. இந்த தனி தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமாவளவனும் ரவிக்குமாரும் குறைந்தபட்சம் இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு ஆளான அந்த தலித் சமூக மக்களுக்காவது ஆறுதல் சொன்னார்களா? இவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வெள்ள நிவாரண பாதிப்புகளுக்கு என்று ஏதாவது ஒரு சிறு துரும்பையாவது இன்றைக்கு கொடுத்தார்களா? இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், மத்தவங்க கேட்பாங்களா? இது வரைக்கும் திருமாவளவன் விட்டு கொடுத்தீங்களே, நீங்க ஏதாவது கேட்பீங்களா? இதே சவுக்கு சங்கர் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பத்தி பேசும்போது எல்லாம் கொக்கரிச்சாங்க, எல்லாம் கைதட்டி சிரிச்சாங்க, எல்லாம் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை சவுக்கு சங்கர் எப்படிலாம் பேசிட்டார் பாத்தியா. நாங்க இன்னைக்கு அதே சவுக்கு சங்கர் ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கணும்னு திருமாவளவன் சண்டை போறத ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு டாக்டர் ராமதாஸை பார்த்து கத்துக்கங்கிறார்.
இப்ப என்ன பண்றாங்க, சவுக்கு சங்கர் மேல பாயறாங்க. இதே திருமாவளவன வானளவு புகழ்ந்தப்பெல்லாம் உங்களுக்கு இடிச்சது இன்னைக்கு கசக்குதா? இந்த கேள்வி சவுக்கு சங்கர் எப்பவுமே இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லுவாரு. திருமாவளவன் அவர்கள் டாக்டர் ஐயா கிட்ட வந்து கத்துக்கணும். இதே டாக்டர் வந்து கூட்டணியில இருந்தாருன்னா அவர் எப்படி கதை விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலம் வர்றாருன்னா அவர் எடுத்து சொல்லி ஏற்கனவே பல செய்திகள்ல வந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா டாக்டரும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுறாங்கன்றது இவங்களை உறுத்துதா? இல்ல உறுத்துது. இவங்க போறதுனாலதான் நாம போக வேண்டி இருக்கு. அப்பயும் இன்னும் வரல அவங்க. விசிகாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமாரும் திருமாவளவனும் இன்னும் கூட வந்து அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட வரல. ஆக அவங்களுக்கு உறுத்தத்தானே செய்யும். சார், கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துது. அந்த ஆட்சி நடத்துகின்ற கட்சியோடு கூட்டணியில பாமக இருக்கு. ஜெயலலிதா வந்து ஆட்சி நடத்துறாரு. ஜெயலலிதாவோடு கூட்டணியில இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்கும் பொழுது போட்ட ஒப்பந்தத்துல ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பாமகவுக்கு கொடுக்கணும். யாரு? ஜெயலலிதா. கொடுக்கல, அது நிலுவையில இருக்கு. அந்த நேரத்துக்கு இரவோடு இரவாக கலைஞர் கருணாநிதியை ஜெயலலிதா அரசு கைது செய்து. அப்பதான் கலைஞர் ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களேன்னு கத்தனாரு. மிகச்சிறந்த கதாசிரியர் கலைஞர் அன்றைக்கு மிகச்சிறந்த நடிகராகவும் மாறினார். ஆனா இதை எல்லாருமே அன்னைக்கு உண்மையை நம்பினாங்க. அத பாமக நிறுவனர் ஐயாவும் நம்பினார். அதாவது ஜெயலலிதாவோடு கூட்டணியில இருக்கிறோம், ஜெயலலிதா வந்து நமக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தர வேண்டியது இருக்கு, இருந்தாலும் கூட எதற்கும் கவலைப்படாமல் கலைஞர் கருணாநிதியை ஜெயலலிதா அரசு இரவோடு இரவாக கைது செய்தது தவறுன்னு அன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிக்கை விட்ட ஒரே முதுகெலும் உள்ள தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான் சார். அது மட்டுமல்ல, அடுத்த நாள் காலையிலேயே கலைஞர் கருணாநிதியை போய் சிறைச்சாலையில டாக்டர் ஐயா சந்திச்சார். அதனாலே ஒப்பந்தத்தின்படி கொடுக்க வேண்டிய ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை தராமல் ஜெயலலிதா ஏமாற்றினார். இந்த வரலாறு திருமாவளவனுக்கும் தெரியும், திமுகவுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வேணும்னே விமர்சிக்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளாவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செஞ்சுட்டே இருக்கார். காலநிலை மாற்றம், வெயில் காலத்துல வெப்பம் அதிகமாகும், மழை காலத்துல மழையும் வந்து அளவுக்கு அதிகமா சராசரியை விட அதிகமாக பெய்யும். ஆகவே காலநிலை மாற்ற எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்கன்னே பேசியிருக்காரு. இல்ல சார், டாக்டர் அவரு மருத்துவர் ராமதாஸா இருக்கட்டும் இல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், அவங்க 2 பேர் பேசுறதுலாம் வந்து காலை கொடுத்து கேட்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக தலைவரோ அல்லது முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களோ எடுத்துக்கூடிய நிலைமை இல்லை. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் சொல்றதெல்லாம் நாங்க கணக்குல எடுத்துக்கிறது இல்லைன்ட்டாங்க. அதனால இப்ப அவங்க அதை விட்டுருங்க, அவங்க ஐயா என்ன சொல்றாருன்றதை விட என்னுடைய கேள்வி என்ன, மக்கள் பணியாற்ற இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மக்களை போய் சந்திச்சாங்களா இல்லையா? சந்திச்சிருந்தாங்கன்னா அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, அல்லது மக்கள் இவர்களை வரவேற்றாங்களா இல்லையா? ஏன்னா சமீபத்திய செய்தி அந்நிய செல்வ சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் கேள்விகள் கேட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் சேரவாடி பூசி அவரை அசிங்கப்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப இது போன்ற போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது மக்கள் இதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? மக்களுக்கான களப்பணி செஞ்சாங்களா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி சார். மக்களுக்கான களப்பணி செஞ்சிருந்தா ஏன் சேத்துல அடிக்கிறாங்க? சரியா செஞ்சதை சேத்துல அடிக்க மாட்டாங்கல்ல. அந்த அளவுக்கு என்ன மக்கள் வந்து எல்லாத்தையும் அடிக்கணும் உதைக்கணும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? இல்ல வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்களா மக்கள்? இல்ல சார், மக்கள் சேத்துல அடிக்கணுமா சோத்துல அடிக்கணுமான்றத பொன்முடி மாதிரி அமைச்சர்கள்லாம் தீர்மானிக்கிறாங்க. நீங்க ஒழுங்கா நடந்ததா சோத்துல அடிச்சிருப்பாங்க, நீங்க ஒழுக்கத்தவரை நடந்தீங்க சேத்துல அடிக்கிறாங்க. நல்ல வேலை அங்க சேர் இருந்திருக்குது, வேற ஏதாவது இருந்தது அதுல அடிச்சிருப்பாங்க. பொன்முடியோட இல்ல சார், அந்த அந்த மாவட்டத்துல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்து திமுக கூட்டணி சேர்ந்தவங்களாச்சு. அப்ப ரொம்ப அதிகப்படியான ஓட்டு வங்கிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள அதே பகுதி மக்கள் எப்படி சார் எதிர்த்தாங்க? இதுக்கு என்ன காரணம் சார்? மக்களுடைய மனங்களை கவர்ந்து மக்களுடைய திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை பூர்த்தி செய்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருந்தா சேத்துல அடிச்சிருக்க மாட்டாங்க.
பணத்தை கொடுத்தானே ஓட்டு வாங்குனீங்க. இந்த தேர்தல பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிட்டு அடுத்த தேர்தல் இன்னும் சேர்த்து கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம். ஒரு படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி, டேய் நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க, சும்மா வந்து அதை செய்யல எதை செய்யலன்னு கேட்டு இருக்கீங்க. வேணா கேட்டு சொல்லுங்க, அடுத்த எலெக்ஷன்ல பிரியாணியில 2 துண்டு கறியை சேர்த்தி போடுறோம், அதோட நில்லுங்கடா, அதான உங்க லெவல்னு கவுண்டமணி சொல்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க போல் தெரியுது. அதனாலதான் அவங்க போய் சேத்துல அடி வாங்கிட்டு வர்றாங்க. சார், ஒரு அமைச்சர் சரியான நிர்வாக திறமை உள்ள ஒரு அமைச்சரா இருந்தா மக்கள்கிட்ட போறதுக்கு முன்னையே நீங்க வந்து உங்க தொகுதியில விழுப்புரம் மாவட்டத்துல என்ன நடக்குது, அந்த மாவட்டத்துடைய மந்திரி அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அத்தனை பகுதிகளும் உங்களுடைய பிங்கர் டிப்ல இருக்கணும், அத்தனையும் உங்க கையில இருக்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, மழை நீர் பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு 1 மணி நேரத்துல நீங்க அதை சேகரிச்சிருக்கணும். 1 மணி நேரத்துல சேகரிச்சு மழை நிற்பதற்கு முன்பே அந்த மக்களுக்கு தேவையான அவசர தேவையான உணவுப் பொருளை உடனடியாக கொடுத்திருக்கணும். அது முடியும். இவங்க என்னமோ காக்கா மூக்கா சீமையில வாழல, இன்னைக்கு ஹைதரலி காலத்துல வாழல, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்துல வாழல. எங்க எவ்வளவு மழை பெஞ்சதுன்னு அந்த மழை பெஞ்சு முடியறதுக்குள்ளே அத்தனை ரெக்கார்ட்ஸ் உடனே வந்துடும். அந்த அளவிற்கு தகவல் தொடர்பு இன்னைக்கு கையில இருக்கிற காலத்துல வாழ்றோம். ஒரு அமைச்சர் நினைத்திருந்தால் அந்த மாவட்டத்துல மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த நிமிடம், அடுத்த 1 மணி நேரத்துல அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீள்வதற்கு அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கலாம். செய்ய முடியுமா முடியாதா சார்? திட்டமிட்டு இருக்கலாம். மழை பெய்யும் போது உட்காந்து திட்டமிட்டு இருக்கலாம். நீங்க மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து நீங்க அத்தனை அதிகாரிகளும் கூப்பிட்டு எந்தெந்த பகுதியில எவ்வளவு மழை வெள்ளம் இருக்கு, அந்த பகுதியில எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, ஓட்டு போடும்போது மட்டும் தேர்தல் நேரத்துல மட்டும் அந்த தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பெண் வாக்காளர்கள் எத்தனை பேரு, ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேரு, வன்னியர் எத்தனை பேரு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேரு, மற்ற எந்தெந்த ஜாதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இதுல யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இதுல யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, இதுல யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க, இதையெல்லாம் கணக்கெடுக்க தெரியுது இல்ல. கணக்கெடுத்து தெரிஞ்சு எவ்வளவு செலவு பண்ணுங்க எல்லாம் கரெக்டா திட்டமிட்டு தேர்தலை சந்திக்கிறீங்கல்ல. எந்த பகுதியில எவ்வளவு மழை பெஞ்சுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? ஆட்சி அதிகாரம் இருக்குது, அத்தனை தகவல் தொடர்பு இருக்குது, அத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் பொன்முடி உட்கார்ந்து நீங்க வந்து சரியா அதை பண்ணியிருந்தா சேத்துல அடி வாங்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மக்கள் உங்களுக்கு மலர் மாலை போட்டு வரவேற்றிருப்பாங்க. நீங்க தான் விழுப்புரம் மாவட்டத்துல எங்க வந்து கனிம வளம் இருக்குது, எந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கலாம், எங்க மணலை திருடலாம், எங்க வந்து செம்மண்ணை திருடலாம், இதெல்லாம் கரெக்டா கணக்கு எடுக்கிறீங்கல்ல. எங்க எத்தனை டன் இருக்கு, எத்தனை யூனிட் இருக்கு, இதெல்லாம் கணக்கு எடுத்து அதை மட்டும் சரியா பண்றீங்கல்ல. மக்களுக்கு தேவையான சாதாரண பொருளை நீங்க கரெக்டா கொடுத்திருந்தா மக்கள் ஏன் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க, நம்ம ரேஷன் கடை மூலியமாவே இப்ப குடும்பத்துக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, 2 கிலோ சக்கரை தராங்க, 1 கிலோ பருப்பு தராங்க, எல்லாம் வந்து நுகர்பொருள் வாழ்க்கை மூலமா செய்யறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. மக்கள் என்னன்னா என் தேவைக்கு இப்படி கொடுக்காம இப்ப விட்டு என்ன போகுதுன்றதான் அங்க பிரச்சனையே சார். இப்ப இந்த உணவுப் பொருளை வந்து கொடுத்துட்றாங்க, உணவுக்கான மூலப்பொருளை கொடுத்துறாங்க, அரிசி பருப்பு சர்க்கரை கொடுத்துட்றாங்க. காய்கறிக்கு எங்க போவாங்க? அந்த உணவை சமைக்கிறதுக்கு விறகு இல்லையா, அதுக்கு எங்க சார் போவாங்க? அது யார் சார் கொடுப்பா? எல்லாருமே கேஸ் வச்சிருக்காங்களா? அந்த கேஸ் சிலிண்டர் எத்தனை மழை வெள்ளத்துல போச்சுன்னு தெரியல. காரே மழை வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது, பேருந்து மழை வெள்ளத்துல போயிட்டு இருக்குது. டீசல்ல ஓட வேண்டிய கார்லாம், பெட்ரோல்ல ஓட வேண்டிய கார்லாம் இப்பதான் உண்மையிலேயே தண்ணியில ஓடுது. கேட்பாங்களே, நீ என்ன எப்ப பார்த்தாலும் மோட்டார் சைக்கிள்ல ஓட்டிட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் கார்லயே போயிட்டு இருக்கிற, அது என்ன தண்ணியில ஓடுதுன்னு கேட்பாங்கல்ல. உண்மையிலேயே இப்பதான் தண்ணியில ஓடிட்டு இருக்குது. அதே தண்ணியில ஓடும் போது மக்களுடைய உணவுப் பொருள் தேவைக்கு நீங்க வந்து ரேஷன்ல கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் கடமையை கழிக்கிறது தானே. அவங்க விறகுக்கு எங்க போவாங்க, எரிபொருளுக்கு எங்க போவாங்க, காய்கறிக்கு எங்க போவாங்க?
அவங்க வீட்டுல இருந்த உப்பெல்லாம் கூட தண்ணியில கரைஞ்சிருக்கும், உப்பு கேட்க சார் போவாங்க. வீட்டுல இருந்த மின்சாரத்துறை தண்ணீர் அடிச்சு போயிட்டேன். மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரு களத்துல இறங்கி கடுமையா போராடுறாரு சார். ஏறக்குறைய 900 மின் ஊழியர்கள் தென் மாவட்டத்துல இருந்து இங்க இறங்கியிருக்காரு. அந்த மாவட்டங்கள்லாம் அந்த மின்சார பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு, மின்சார கம்பிகளை சரி பண்றதுக்கு, தளவாடங்களை சரி பண்றதுக்குலாம் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு அரசு எந்திரம் கொஞ்சம் ஜரூரா செயல்படுது. இதை முன்னாடி செஞ்சிருக்கலான்றதுதான் இப்போ கேள்வி இல்லையா சார்? இப்ப சாரா விக்கிறது விட்டாரு இந்த ஒரு 10 நாளா. இப்பதான் மின்சாரத்துறை அமைச்சரா வேலை செய்யறாரோ சார்? செய்யணும் சார், அதுக்குதான் சார் இவங்கள மந்திரி. இதை ஒழுங்கா முதல்ல செஞ்சிருந்தா சரி சார். அதாவது இந்த மழை, வெள்ளம், காற்று, மின் கம்பங்கள் பழுது அடைஞ்சிருச்சு, மின்சாரத்தை விநியோகிக்க முடியல, ரைட்டு. அது ஒரு நாள் லேட் ஆகலாம், ஒரு 4 நாள் ஆகட்டும், ரைட்டு. ஆனா அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள் தேவையை பூர்த்தி பண்ணிருக்கணுமா இல்லையா? அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன இன்னைக்கு? அதை சரியான நேரத்துக்கு பூர்த்தி பண்ணாம இந்த மக்களை இன்னமும் நீங்க மோசமான நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தென் மாவட்டத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி வேலை செய்ய வேண்டியதுதான். தென் மாவட்டத்துல வெள்ள பாதிப்பு இருந்தா வட மாவட்டத்துல கூட்டு போய் வேலை செய்யுங்க. இதுல கூட தப்பு கிடையாது. அதை நிர்வாகம் பண்றதுக்கு தானே அமைச்சரு, போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யறது தானே அமைச்சரு. பின்ன மின்சார கட்டணத்தை ஏத்துறதுக்கு மட்டுமே உங்களை அமைச்சரா வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மின்சார கட்டணத்தை ஏற்றி உங்களால போர்க்கால அடிப்படையில செயல்பட முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு மந்திரி, நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? இது கூட மின் விநியோகம் தடைப்பட்ட கரண்ட் பில் கம்மியாகும் கூட பண்ணுவாங்க. தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு சிந்திப்பாங்க சார். ஒரு வாரத்துக்கு மின் விநியோகம் இல்லைன்னா எவ்வளவு யூனிட் குறையும், இவ்வளவு யூனிட் குறைஞ்சா வர வேண்டிய வருமானம் எவ்வளவு குறையும், இதுல தனியாருக்கு கொடுக்கிற யூனிட்டுக்கான கட்டணம் எவ்வளவு, தனியார்ல இருந்து எவ்வளவு மின்சாரத்தை மாநில அரசு வாங்குது, அதுல எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் இந்த மழையினால குறைவா வரும், அப்படி குறைவா வரதுல அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் எவ்வளவு குறையும் அப்படின்னு கூட ஒருவேளை செந்தில் பாலாஜி கணக்கு போட்டிருக்கலாம். அது நமக்கு தெரியல. அதுக்கு செந்தில் பாலாஜி தான் பதில் சொல்லணும். இருக்கலாமான்னு நமக்கு ஒரு சந்தேகம். அதனாலதான் அதை மட்டும் வேகமா செய்யறாங்களோ. நீங்க எல்லாத்துக்கும் இப்படி குறை சொன்னா எப்படி சார்? ஏன்னா இப்ப இருக்க அந்த மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வேகமா ஏதோ ஒரு துறையாவது செயல்படுதுன்றத நம்ம பாராட்டி தானே சார் ஆகணும். சார் இவங்க எதையுமே நிறைய செய்யல, செஞ்சா நாமே உங்களை குறை சொல்ல போறோம். இவங்க எதை நிறைய செஞ்சாங்க? சரி, மின்சாரம் பழுதடையுது, உணவுப் பொருள் தேவை கூட உடனே பூர்த்தி செய்ய முடியாது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, திருமாவளவன், ரவிக்குமார், இந்த விசிகாவுடைய எம்பிக்கள் 2 பேரும் ஏன் இந்த அவங்க தொகுதிக்கு போகல தெரியுங்களா உங்களுக்கு? போனா மக்கள் சூழ்ந்து கேள்வி கேட்பான். திமுக அரசுக்கு எதிராக பதில் சொல்ல வேண்டியது, திமுக அரசுக்கு எதிராக பேச வேண்டியது. திமுக அரசுக்கு எதிராக அவங்க பேசுவாங்களா? அதனாலதான் அங்க போகல, வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி அந்த மக்களை பார்க்க கூடாது, அந்த மக்களுக்கு எந்த உதவி செய்யக்கூடாதுன்ற எண்ணத்துல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காலம் அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம். நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, நாம போய் குறைந்தபட்ச ஆறுதலாவும் சொல்லலாம் அப்படின்னு எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல பாமகவுடைய தலைவர் நான் சொல்லிடுறேன். அதாவது அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் ரவிக்குமாருக்கு, திருமாவளவனுக்கு இருந்திருக்கலாம். அவங்க பயப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, மக்கள் போய் திமுக ஆட்சியில இதை பண்ணல அதை பண்ணலன்னு கேள்வி கேட்கும்போது அந்த மக்கள் முன்னால இவங்க முரட்டுத்தனமா திமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியாது. திமுக அரசுக்கு எதிராக தான் அந்த மக்கள் மத்தியில் இவங்க பேச முடியும். ஏன்னா அந்த இடத்துல இருக்க சூழ்நிலைகள் அப்படி. அதனால அவங்களுக்கு எதிராக பேசினா கூட்டணியில விரிசல்னு அடுத்த நாள் எல்லாம் பேசுவான். கூட்டணியில விரிசல்னு சொல்லிட்டானா அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சரியான சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நடந்த உள்ளாட்சி தேர்தலையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு ஒதுக்கின அந்த தொகுதியிலே திமுகவுடைய போட்டி வேட்பாளர்களை ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி பெற்ற திமுகவுடைய போட்டி வேட்பாளர்களை ஸ்டாலின் பகிரங்கமா அறிக்கை விட்டு கண்டிச்சாங்க. கூட்டணிக்கு கொடுத்த தொகுதியில நீங்க நின்னு போட்டியிட்டது தப்பு, போட்டியிட்டு நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பதவிகளை உடனடியா ராஜினாமா பண்ணிட்டு என்ன பாருங்க, இல்லன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை இருக்குன்னாரு. அந்த ஜெயிச்சா பத்தியில அவன்லாம் சொல்லிட்டான்,
உன் நடவடிக்கை யாருக்கே வேணும், நான் எல்லாம் பணம் செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கேன், உன் நடவடிக்கை தூக்கி குப்பையில போட்டுட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் கட்சிக்கார மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியல. ஏடா போன உள்ளாட்சி தேர்தல் நடந்ததே இது. இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் அப்புறம் திருமாவளவனுக்கு ரவிக்குமாருக்கும் வேற யாராவது ஆறுதல் சொல்ல வேண்டியதாயிரும். அவங்க புறக்கணிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க இந்த புறக்கணிப்பு, மக்கள் எதிர்ப்பு, பாராட்டு இப்படிலாம் நீங்க சொன்னதுனால அந்த செய்தியை சொல்றேன். இந்த காலகட்டத்துல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து மக்களுக்கான களப்பணி குறித்து ஆலோசனையும் எச்சரிக்கையும் தொடர்ந்து செஞ்சுனே இருந்தாங்க. மருத்துவர் அன்புமணி களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம நிவாரணம் கொடுத்து இறங்கி வேலை செய்யறாரு. இதை பல பத்திரிகையாளர்கள், பல முற்போக்காளர்கள் பாராட்டுறாங்க. பாராட்டி உண்மையிலே இவங்கதான் எதிர்கட்சி அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போகும்போது மக்கள் எதிர்ப்பால அவரு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். இப்ப இன்னும் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல இன்னும் ஒரு சுற்றுப்பயணம் செய்யல, மக்கள் சந்திக்கு போல. இந்த காலகட்டத்துல அன்புமணியுடைய இந்த களப்பணியை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுதல் அந்த திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளரால் ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் அதே ஒரு விமர்சனம் பண்றாரு. பாராட்டின பத்திரிகையாளர் மணி அவர்களை அவர் விமர்சனம் பண்றாரு. இந்த போக்கு ஏசா காட்டுது. இதுல ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒண்ணு, ஒரு பத்திரிகையாளர் மனமாந்து பாராட்டுறாரு, நல்ல விஷயம் நடக்குதுன்றத நம்ம ஏத்துக்கணும். அதே நேரம் இந்த மணி அவர்களை விமர்சனம் பண்ண பத்திரிகையாளர் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, நீங்க அவரை பாராட்டுற போது நான் இவரை பாருன்னா தப்பு, நான் பாராட்டாம யார் பாராட்டுவா என் கட்சிக்கு அப்படின்னு தான் இந்த கட்சியை சார்ந்தவர்ன்ற மாதிரியே அவர் பேசிட்டாரு. இதுல அவர் வெளிப்படுத்திக்கிறார், தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரியான போக்கு பத்திரிகையாளர் மத்தியில் எப்படி சார் இருக்கும்? இல்ல அவங்க வெளிப்படையா சொல்லிக்கலாம். இப்போ நமது எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குன்னா அவங்க ஏடிஎம் பத்தி தான் பேசுவாங்க, முரசொலி திமுக பத்தி தான் பேசுவோம். ஆனா இவங்க பொதுவான பத்திரிகைன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இது மாதிரிலாம் பேசுறாங்க சார்? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை திமுகவே நேரடியா போய் சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால வேற ஒரு ஆளை வச்சு பேச விடுறது. பத்திரிகையாளர் மணி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் மத்தியில போய் நின்று அவங்களுக்கு ஆதரவா நின்னது, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, அவங்களுக்கு ஆதரவா பேசியதை சரின்னு பேசுறாருன்னா, இவங்க அந்த பத்திரிகையாளருக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா இவங்கிட்ட என்ன பத்திரிகை தர்மம் இருக்கும் சார்? பத்திரிகைங்கிறது ஜனநாயக மாளிகை 4வது தூண், த 4th எஸ்டேட். அந்த ஜனநாயக மாளிகை 4வது தூண் பத்திரிகைகள் யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சா ஆதரிங்க, தவறு செஞ்சா கண்டிங்க. அதான பத்திரிகையுடைய கடமை, அதான பத்திரிகை தர்மம். ஒருத்தர் பாராட்டுறாரு அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் இதே மணியே பாமகவுடைய தலைவரையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. மணிக்கு எதிராக நாமளே பேசியிருக்கோம். அது அவங்களுடைய கருத்து சரியான கருத்தா இருந்தா ஏத்துக்கிறதும், தவறான கருத்தா இருந்தா கண்டிக்கிறதும் சகஜம். இன்னைக்கு மக்கள் மத்தியில போய் ஒரு முதலமைச்சர் 2-3 இடத்துல மட்டும் நின்றுட்டு விழுப்புரம் மாவட்டத்துல வந்துட்டாரு. அந்த இடத்துல போய் அந்த தொகுதி எம்பி கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மயிலம் தொகுதி மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்காரு இவர் சிவகுமார். பெரும்பாலான தொகுதிகள்ல திமுக, விடுதலை சிறுத்தைகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் எம்பி எம்எல்ஏவா இருக்காங்க. அங்க போய் நின்று இவர் மக்களுக்கு ஆறுதல் கூறுறாருன்னா ஒரு பிரதான எதிர்கட்சி செய்ய வேண்டிய கடமையை பாமக செய்யுது. அது கூட இவங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா நாளைக்கு மக்கள் கேள்வி கேட்க கூடாதுல்ல. எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எங்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு, எங்க ஓட்டை வாங்கிட்டு போன எம்எல்ஏ எம்பி எல்லாம் என்ன பண்றீங்க, மந்திரிங்க என்ன பண்றீங்க, ஆளுகின்ற திமுக அரசு என்ன பண்ணுதுன்னு யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. அதனால பிரச்சனை திசை திருப்புகின்ற நடவடிக்கை எடுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் கிருஷ்ணகிரிக்கு போனாரு, ஏன் திருவண்ணாமலைக்கு போகல, ஏன் விழுப்புரத்துக்கு போகல, ஏன் கடலூர் மாவட்டத்துக்கு போகல? கிருஷ்ணகிரியில கேபி முனிசாமி நெருக்கடி கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் மழை வெள்ளத்துல போயிட்டு இருக்குது, அடுத்த தேர்தல் அங்க ஓட்டு வாங்கணுமா வேணாமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வான்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால போயிருப்பாரு நினைக்கிறேன். மற்ற மாவட்டத்துக்கு போலி இல்ல. ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கடமை ஆற்றணுமா வேணாமா? பிரதான எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். ஏன்னா நீ போய் இந்த பிரச்சனையில அவன் திருப்பி கேட்பான். அதான் இந்த பிரச்சனையில ஒரு எதிர்கட்சி தலைவரா
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா செயல்படல நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்ல, சரியா செயல்படலாம் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இதே திமுக கடந்த காலங்களுடைய செயல்பாடை பார்க்கும்போது, ஆமா, திமுக வந்து பயங்கர வேகமா செயல்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்ல, இவங்க சரியா செயல்படாம மக்களுக்கு இவங்களால எதுவும் பெருசா பயன்பட முடியலையே சார். மக்களுக்கும் நிவாரணம் வாங்கி தர முடியலையே, இவங்க கிட்ட கொடுக்குறாங்கன்றது வேற விஷயம் சார். அவருக்கு இதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த இரட்டை இலை சின்னமே அவருக்கு இருக்குமா இருக்காதான்னு ஒரு பயத்தல் இருக்காரு. அது நீதிமன்ற வழக்குல மாட்டிட்டு முழிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கங்க உங்களுக்கு அதை பத்தி தெரியும் ஓரளவுக்கு. தேர்தல் கமிஷன் இன்னும் தன்னுடைய விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு கொடுக்காம இருக்காங்க. தேர்தல் கமிஷன் எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்குதுங்கிறத பொறுத்துதான் இவங்களுக்கு இரட்டை இலை சின்னம் இருக்குமா இருக்காதா, இரட்டை இலை சின்னம் ஒருவேளை முடக்கப்பட்டா யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டுச்சுன்னா அதிமுகவில் தன்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற பயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா என்னவோ தெரியலையே. ஆனாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தான் வரும். நீதிமன்ற வழக்கு வரும், போலீஸ் கேஸ் வரும், எல்லாம் தான் வரும். எல்லாத்தையும் எதிர்கொண்டு மக்கள் நல திட்டங்களை, மக்களுக்கான தேவையை யார் பூர்த்தி செய்யறாங்களோ அவங்கதான் சரியான எதிர்கட்சி தலைவர். ஆளுங்கட்சி செயல்படாமல் இருக்கின்ற ஆளுங்கட்சியை செயல்பட வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எதிர்கட்சிக்கு தான் இருக்கு. உங்களுடைய அரிய தகவல்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க முக்கிய நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம்.